இது மெடிசன் வீடியோ கிடையாது. என்னென்னா அந்த வாட்ஸ்அப்பில் பர்சனல் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அதாவது வீட்டில் ஏதாவது விசேஷம், வேலை கிடச்சிருச்சு, ஏதாவது ஹாப்பி நியூஸ், அந்த வீட்டில் பிறந்த நாள், திருமண நாள், ஏதாவது ஒன்று பர்சனல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு நமக்கு வந்து ஸ்டேட்டஸில் வரும். பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்களாச்சும் நம்ம அன்பை பரிமாறுறதுக்காண்டி நம்ம ஒரு வாழ்த்து சொல்லுவோம். கங்க்ராச்சுலேஷன், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி சம்திங், ஏதோ ஒரு ஹாப்பி, ஏதோ ஒரு அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து விஷ் பண்ணுவோம். மனதாக விஷ் பண்ணுவோம். விஷ் பண்ணோம்னா அவங்க பதிலுக்கு ரெஸ்பாண்ட் இருக்காது, திறந்து கூட பார்க்க மாட்டாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம். வந்து அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு ஹார்ட், நான் என் அன்பை தெரிவிக்கிறேன், உங்கள் அன்பை தெரிவிக்கிறது ஒரு சின்ன ஹார்ட் போட்டாங்க. உங்கள் லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன், என் கான்டாக்டில் நீங்கள் இருக்கிறீங்க, அதனால தான் எனக்கு ஸ்டேட்டஸ் வருது. ஸோ அறிமுகமான நம்பர் தான் 2 பேரும், ஒரு சின்ன ஹார்ட். இதில் என்னென்னா மக்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்களோன்னு எனக்கு வந்துட்டு சின்ன ஒரு டவுட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஏதோ ஒரு இவெல்லாம் நமக்கு தெரியணும் விஷ் பண்ணுறதுக்கு. அதே சமயம் அவங்களோட உயரதிகாரி, அவங்களோட க்ளோஸ் கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் உங்கள் அன்பை தெரிவிங்க, ஒரு சின்ன ஹார்ட் பதிலுக்கு. இல்லைனா உங்களுக்கு தேவையில்லைன்னா அனுப்பாதீங்க. நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க, நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தேவையில்லாத அனுப்பாங்க. உங்கள் க்ளோஸ் மட்டும் அனுப்புங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.